ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரெஸ்க்கு நான் நெட் ஃபேப்ரிக் 3.5 மீட்டர்ஸும் ஸ்பன் மெட்டீரியல் 3.5 மீட்டர்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு சைஸ் 32 இன்ச்சஸ், ஃபுல் லென்த் 50 இன்ச்சஸ், வேஸ்ட் லென்த் வந்து 14 இன்ச்சஸ். முதல்ல அப்பர் பாடி கட் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். 2.25 இன்ச்சஸ் நெக் வித், ஷோல்டர் வந்து 3.75 inches, front neck 4.5 inches. Armhole 6 inches. Chest round 10 inches. Waist length 14.5 inches. Waist round 9 inches. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 4.5 இன்ச்சஸ் வச்சு கட் பண்ணியிருந்தேன். இப்போது பேக் நெக் வந்து 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது ஃப்ரண்ட் பாடியில் வந்து நான் இங்கே ஆர்ம் ஹோலில் டாட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ண இந்த பீசஸ் மேலே நெட் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போது அந்த நெட் ஃபேப்ரிக் மேலே இந்த ஸ்பன் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் பின் பண்ணிவிட்டு நான் இப்போது அப்படியே மேலே ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்கிறது பேக் பாடி. ஸோ பேக் பாடியில் வேஸ்ட் கிட்ட நான் கொஞ்சம் டாட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடுமே ஷோல்டருக்கு நேராக வேஸ்ட் கிட்ட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டாட் எடுத்து அது வந்து ஒரு 3 இன்ச்சஸ் லென்த்துக்கு பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் பாடியும் எடுத்து நெட் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணுறதுக்காக பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பாடியில் டாட்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் மார்க் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனை நல்லா டார்க்காக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன்னா எனக்கு இந்த லைனோட இம்ப்ரெஷன் இன்னொரு ஆர்ம் ஹோல்லையும் வரும். ஸோ அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் அந்த லைனை டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டுக்கான பிளேஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நான் இப்போது டாட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் டாட் பண்ணால் போதும். இந்த டாட் பண்ணுறதுனால நம்மளோட பாடி ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா டிஃபைன் பண்ணி காமிக்கும். ஆர்ம் ஹோல் ஏரியாலையும் ஒரு லூஸ் இல்லாமல் நல்ல ஃபிட் கிடைக்கும். இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி சேர்த்து வச்சு ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து 2 நெக்கையும் சேர்த்து வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். ரைட் சைடு அந்த கிளாத் மேலே வச்சுட்டு ராங் சைடில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சென்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இங்கே சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு இங்கே வச்சு நான் அந்த அட்டாச் பண்ணோம் இல்லையா அந்த ஃபால்ஸ் கிளாத், அந்த கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு நெக் வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து நீட்டாக வரும். இப்போது இந்த கிளாத்தை உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்கோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது நெக்கில் அந்த எட்ஜுக்கு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு இன்னொரு ஸ்டிச் ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா அந்த உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கிற கிளாத் வந்து மேலே தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னலாக இன்னொரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த உள்ளே இருக்கிற கிளாத்தோட எட்ஜஸ் எல்லாம் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்னரில் ஹெம் பண்ணிக்கிறேன். ஹெம் பண்ணும்போது அந்த லைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பன் மெட்டீரியலில் மட்டும்தான் ஹெம் பண்ணணும். இந்த நெட் ஃபேப்ரிக்கில் படாமல்
இந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து அதில் இந்த மாதிரி ஹெம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெம் பண்ணிட்டோன்னா அந்த உள்ளே இருக்கிற கிளாத் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போது ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறேன். ஸ்பன்னில் கட் பண்ண ஸ்லீவ்ஸ் எடுத்து இப்போது அந்த நெட் ஃபேப்ரிக் மேலே அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லீவ்ஸை பாடியோடு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது பாட்டம் போர்ஷன் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல் லென்த்துலேருந்து வேஸ்ட் லென்த்தை மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த பாட்டம் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். ஸ்பன் மெட்டீரியலில் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் நெட் ஃபேப்ரிக்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை வந்து ப்ளீட்ஸ் பண்ண போகிறேன். ப்ளீட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்போயுமே நீங்கள் பாடியில் எவ்வளோ கிளாத் எடுத்திருக்கீங்களோ அதை விட 3 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த மாதிரி 3 டைம்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போது அந்த ப்ளீட்ஸ் வந்து ஈவனாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு மார்க்கையும் கைடாக யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணேன்னா எனக்கு என்னோடய ப்ளீட்ஸ் வந்து ஒரே சைஸில் நீட்டாக வரும். ஃப்ரண்ட் பாடி பேக் பாடி 2 சைடும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஸ்லீவ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுடணும் 2 சைட்லேயுமே. இப்போ இந்த மேக்ஸி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெட் ஃபேப்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ரிப்பன் மாதிரி ரெடி பண்ணி அதை வெயிஸ்ட்டில் கட்டி ஒரு போ மாதிரி வச்சுருக்கேன். ஸோ விவர்ஸ், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.